ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஏசியோட அன்பாக்சிங் மட்டும் பார்க்க போகிறோம். இன்ஸ்டலேஷன் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. அன்பாக்சிங் மட்டும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இது 210 ஏசி. 210 பார்த்தீங்கன்னா 26th மாடலு. அது ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணிக்கிங்க. 26th 210 உங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய சைஸ் அவுட்டோர் யூனிட் இது தான். இதோட பெரிய சைஸு பேனாசோனிக்கில் இல்லை. இதுதான் பெரிய சைஸ் அவுட்டோர் யூனிட். அதுவும் இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா EU24CKY. உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். CKYன்னு வர்றது தான் 26th மாடலு. PKYனா 25th மாடலு. இது CKY 5FM5FMன்னு வந்துன்னா இது ஒய்ஃபை மாடலு. ஒய்ஃபைல உங்களுக்கு அவுட்டர் யூனிட் நல்லாவே உங்களுக்கு தெரியும். இருக்கிறதுலே பெரிய சைஸ் அவுட்டர் யூனிட் இது. இன்டோர் யூனிட் காம்பேக்ட் யூனிட் தான். நார்மலாக நம்ம 1.5 10 5 ஸ்டாரில் என்ன யூனிட் இன்டோர் யூனிட் வருமோ அந்த இன்டோர் யூனிட் தான் இதுலேயும் வரும். இதில் பைப்லைன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய சைஸ் உங்களுக்கு தெரியும். 5/8 1/4 inch பைப்லைன் தான் இதில் கொடுக்குறாங்க. இதில் ரிமோட் கிட்டு உங்களுக்கு வந்துடும். ரிமோட் கிட்டில் உங்களுக்கு இன்டோர் ஸ்க்ரூ, டேகு, ரிமோட் பேட்ரி, ரிமோட் ஹோல்ட்ரு இது எல்லாமே இதில் இன்க்ளூடாகவே பேக்கிங்லேயே வந்துடும். இதில் சைடில் உங்களுக்கு கிரில் மட்டும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு எதுவும் கிரில் வராது. உங்களுக்கு ரிமோட்டில் பார்த்தாலே தெரியும். இந்த பைப்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதாவது இதில் வந்து 5/8 பைப்பும் 1/4 inch பைப்பும் கொடுப்பாங்க. கம்யூனிகேஷன் ஒயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 2.5 ஒயரே கொடுப்பாங்க. 210க்கு மட்டும்தான் உங்களுக்கு 2.5 ஒயர் வரும். இருக்கிறதுலே ஹெவி ஒயர் தான் கொடுப்பாங்க. நம்ம இன்னொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா 2.5 ஒயரை யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு ஹெவி லோடு எடுக்க போகும்போது 1.5 போட்டிங்கன்னா லோடு தாங்காது. அதனால் 2.5 யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி காட்டணும் கஸ்டமருக்கு. கஸ்டமரே ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு கஸ்டமரே நமக்கு ரிவ்யூ கொடுத்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி கஸ்டமர் 110 ஏசி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து 210லேயே பார்த்தீங்கன்னா இது ஹெவி மாடலு. உங்களுக்கு நீங்கள் கஸ்டமர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஹெவி, அதாவது 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமாக 220 ஸ்கொயர் ஃபீட்டு வரையும் கூட இது கவர் பண்ணும். அந்தளவுக்கு இது ஹெவி மாடலு. உங்களுக்கு கம்பர்சர்லேருந்து கண்டென்சர் காயிலேருந்து எல்லாமே ஹெவியாக தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கும் 26th மாடல்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். கன்வெர்ட் i8 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் இதில். அது இல்லாமல் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறவங்களா ஒய்ஃபை மாடலாக இருந்ததுன்னா உங்களுக்கு GPS மாடல் இதில் வந்துடும். அதே போல் உங்களுக்கு இதில் க்ளீனிங் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் க்ளீனிங் ஆப்ஷனும் இருக்குது. இது 3 வந்து 26th மாடலில் அப்டேட் ஆகிருக்கு. இதுதான் நம்ம கம்பெனி சைட்லேருந்து அப்டேட் கொடுத்துருக்குது நமக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு மற்றபடி 210ல் என்ன கூலிங் கெப்பாசிட்டி இருக்குமோ அதை விட அதிகமான கூலிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இதில் 2.210 வரையும் கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். அதே போல் பைப்லைன் எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக நம்ம பெண்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறது. அதே போல் பெண்டு 5/8 பைப்பாக இருந்தாலுமே நம்ம பெண்ட் பண்ணி தான் எடுத்துருக்கோம். உங்களுக்கு பைப்லைன் பார்த்தீங்கனாலே வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த மாடல் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.